எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால் மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. மாமா, இது சாமி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு சயின்ஸ். ஆடி மாசத்துல வெக்கம் அதிகமா இருக்கும், காத்தும் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நிறைய நோய்கள் பரவ வாய்ப்பு இருக்கு. ஓஹோ, அந்த நோயில இருந்து நம்மள காப்பாத்திக்கதான் இந்த மாசத்துல வேப்பலை, மஞ்சள் இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ற மாதிரி பெரியவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதோட இந்த நேரத்துல ஜீரண சக்தியும் கம்மியா இருக்கும். ஆமாமா, அப்படித்தான் இருக்கு. எது சாப்பிட்டாலும் நெஞ்சிலே நிக்கிற மாதிரி இருக்குமா. அதுக்குதான் மாமா கூழு. இது ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற சாப்பாடு. இதுல இவ்வளவு இருக்காமா? ஆமா, ஈஸியா நோய் பரவும் தான் இந்த மாசத்துல எல்லாரும் ஒன்னா கூடுற மாதிரி எந்த நல்ல காரியமும் பண்றதில்ல. கோவில் திருவிழாக்கு கும்பல் கும்பலா போறாங்க, அப்பெல்லாம் நோய் பரவாதா? அமைதியா கேக்குறோன்னு ஓவரா போக கூடாது. உனக்கு ஒண்ணும் தெரியாம தான் அமைதியா கேக்குற. மகாதான் தெளிவா சொல்றான்ல, கோயில்ல வேப்பலை, மஞ்சள் இருக்கும், அதுவும் நிறைய இருக்கும். அதனால நோயெல்லாம் பரவாது. இத கூட உன்னால யோசிக்க முடியலையா? கூழ் ஊத்துறாங்க போல, குடிச்சிட்டு போ. என்ன கௌரி அம்மா, உங்க வீட்ல கூழ் ஊத்துறீங்களா? சொல்லவே இல்ல. ஏமா, இந்த மாதிரி நல்ல காரியத்தெல்லாம் சொல்லிட்டு செய்யக்கூடாது. மனசுல நினைச்ச உடனே செஞ்சிடணும். இல்லன்னா ஆளுக்கு ஒரு அட்வைஸ போட்டு அதை செய்ய விடாம பண்ணிடுவாங்க. காலையில சீக்கிரமா வெளியில போகணும்னு சொல்லி சாப்பிடாம வந்துட்டேன். அந்த ஆத்தாவே உங்க உருவத்துல வந்து என் பசிய ஆத்த வந்துட்டா. நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் கௌரியம்மா. என்ன பேச்சு பேசுன கேட்டியா? அத்தை, உங்க கையால எல்லாருக்கும் கூழ் ஊத்துங்க.